ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப சந்திக்கிறோம். ஸோ இது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ட்ரேசிங் மெத்தட். இது நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற சாக் வச்சு ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பேப்பரில் சொரப்பாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம ரப் பண்ணி எடுக்கணும். பாலிஷாக இருக்கிற இடத்துல பண்ணக்கூடாது. ஸோ இது கண்டினியூஸான ஒரு ஒர்க் ஆனதுனால நான் அந்த கண்டினியூஷனை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டாக பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ரிப்பீட்டடாக ஒர்க் வரப்போகுது. ஸோ ப்ராப்பராக அந்த லைனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சாக் பீஸ் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். இது நீங்கள் டீசர் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ அதுவும் நான் யூஸ் பண்ணுற சாக் பீஸுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ எங்கே வேணுமோ அதை கரெக்டாக அந்த ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுதான் நம்ம கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு ரிப்பீட்டடாக வைக்கிறதுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே மேலே நான் ஒரு லைன் வச்சுருக்கேன். அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அது மேலே ரப் பண்ணிட்டோம்னா அந்த டஸ்ட்டு வந்து கீழே போய்க்கும். ஸோ இது மாதிரி நம்ம ரப் பண்ணிக்கலாம். இது ரப் பண்ணோம்னா நமக்கு வந்து ட்ரேஸ் ஆகிடும். ஸோ இந்த ட்ரேஸ் எவ்வளோ நேரம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நம்ம ஒர்க்கு முடிக்கிற வரைக்குமே மேக்ஸிமம் இருக்கும். சில கிளாத்துக்கு மட்டும்தான் உடனே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீடில் பஞ்ச் பண்ணதுமே தெரிஞ்சிடும். பஞ்ச் பண்ணோடனே பறந்து போயிடுது, எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னா நீங்கள் உடனே வந்து ஒயிட் சாக் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த ட்ரேஸ் விடும். ஓகேவா? இதை நீங்கள் ஊதி விட்டாலும் இல்லை ஒரு கிளாத் வச்சு தொடச்சாலுமே லைட்டாக அந்த ட்ரேஸ் பேக்கில் இருக்கும். இந்த சாக்கோட தன்மை அப்படி தான். அதனால தான் நான் அந்த சாக் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரிப்பீட்டட் போர்ஷனுக்கு நம்ம வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது சொரப்பான ஏரியாவில் மட்டும்தான் நம்ம ரப் பண்ண முடியும். மற்ற இடங்களில் சாக் வந்து பவுடராகி கீழே போகாது. ஸோ இது நார்மல் பட்டர் பேப்பரில் பண்ணலாமான்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ அதோட என்ன சொல்ல ட்ரேசிங் குவாலிட்டி வந்து மேபி கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். பட் மேக்ஸிமம் இந்த மாதிரியான பேப்பர்லேயே பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இது பறக்குது அப்படின்னு மெயினான ஏரியாஸ் மட்டும் இங்கே பண்ணிக்கணும். ஸோ இந்த சாக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டஸ்ட்லெஸ் சாக். ஓகேவா? இது என்னென்னா நம்ம ரப் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பவுடரியாக பறக்காது. என்ன சொல்கிறது, மூக்கில் வந்து அடிக்காது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பட் கண்டிப்பாக சாக்குனால் கொஞ்சம் அந்த டஸ்ட் இருக்குன்னா, பட் நம்ம டீஸ் யூஸ் பண்ணும்போது இருக்கிற அந்த டஸ்ட்ஸ் வந்து இதில் இருக்காது. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன், டாம்ஸோட டஸ்ட்லெஸ் சாக். இது ஒரு பேக்கெட்டில் 10 பீசஸ் இருக்கும். அது வந்து ஒரு 20 rupees தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டஸ்ட்லெஸ் சாக் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது மல்டி கலர்ஸில் இருக்கும். நான் வாங்கினது அப்படி தான் இருந்துச்சு, எல்லாமே வேறு கலர்ஸில். ஸோ நமக்கு கிளாத்தை பொறுத்து, கிளாத்தோட கலர் பொறுத்து நம்ம அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போ நம்ம பண்ணுற மாதிரி 2 லைன் சரியும் கிளாத்தோட 2 லைன் த்ரெட்லேயும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம பார்டர் லைன் ஒர்க் பண்ணுறோம். ஸோ பார்டர் லைன் ஒர்க் பண்ணாமல் கூட நம்ம பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் பெரிய பொட்டிக்கில் டிசைனர்ஸ் வந்து அந்த மாதிரி செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்து நெக்லைன் வந்து பர்ஃபெக்டாக எடுத்துருவாங்க. நம்ம டெய்லர் ஒர்க்கை விட பொட்டிக்கோட நெக் ஃபினிஷிங்லாம் வந்து ஷேப்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபினிஷிங்காக இருக்கட்டும், மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். ஸோ அவங்க அந்த விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஒர்க்கில் வந்து நம்ம சென்டர் போர்ஷன் வந்து நம்ம பீட்ஸில் பண்ண போகிறோம். இது நீங்கள் உங்கள் ஒர்க்கோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், கட் பீட் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் பட்ஜெட் எப்படி வருதோ, உங்களுக்கு கொடுக்குற பட்ஜெட் எவ்வளோ வருதோ அவ்வளோக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த பீட்ஸு அதாவது ஒர்க்கோடையே நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டோம். ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் ரிப்பீட்டட் அந்த ஒர்க்கு மட்டும் ஒன்று மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். மோஸ்ட்லி இந்த ஒர்க்கிங் வீடியோ எல்லாமே பிகினர்ஸ்க்காக தான். ஸோ மற்றபடினா மற்றவங்களுக்கு அப்படி யூஸ் ஆகும்னா அதில் என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேணும் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி அவங்க ஃபோட்டோஸ் பார்த்து இந்த ஒர்க் இது தான் அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ
இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இது இப்படி தான் பண்ணுறாங்க, இவ்வளோ தான் அந்த டீட்டெயில் அப்படின்னு இருக்குங்க. ஸோ சென்டரில் அந்த ஸ்டெம் போர்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வைக்கிறோம். ஸோ இதில் லீஃப் எல்லாமே நம்ம த்ரெட்டில் தான் கொடுக்குறோம். ஸோ இதில் 2 கலர்ஸில் நம்ம லீஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? சாரியில் வந்து கோல்டும் சில்வரும் மிக்ஸ் ஆகி இருந்தது, அங்கே சில இடங்களில் சில்வர் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி நமக்கு அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருந்தால் பேர்ல் யூஸ் பண்ணுவோம், கோல்டும் பேர்லும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா கோல்டும் சில்வரும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ த்ரெட் வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ அதோட சென்டர் போர்ஷன்ஸ்க்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹைலைட்டாக லைட்டாக எம்போஸ்டாக இருக்கிறதுக்காக தான் அந்த ஒரு 3 ஸ்டிச்சஸ் நடுவில் கொடுக்குறது. அது கண்டிப்பாக கொடுங்க. அது பண்ணிங்கன்னா ஃப்ளாட்டாக பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஷேப்பை மெயின்டைன் பண்ணி நீங்கள் அந்த லீஃபை ஒர்க் பண்ணிங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து நீங்கள் என்ன ட்ராயிங்கில் வச்சுருக்கீங்களோ அந்த லீஃப் ஷேப்புக்கே நமக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து லீஃப் த்ரெட்டு லோடு பண்ணி முடித்த உடனே நம்ம அதை வந்து சுற்றி ஒரு லைன் த்ரெட்டில் பண்ணணும். இது நீங்கள் வெறும் த்ரெட்டில் பண்ணலாம், இல்லை ஜரியில் பண்ணலாம், இல்லைன்னா ஜர்தோசியில் பண்ணலாம். அதுதான் வந்து நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்தான சேஞ்சஸ். அது நீங்கள் சின்ன மைக்ரோ கட் பீட்ஸ் இருக்குது இல்லையா, அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு அந்த ஒர்க்கோட லுக்கு எப்படி இருக்கணும், இல்லைன்னா பட்ஜெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா. மைக்ரோ கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும் நார்மலாக பீட்ஸ் யூஸ் பண்ணுறத விட. ஸோ இது ஒன்றுமே வந்து ஒர்க்கோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்க்கை நம்ம மாற்றிக்கணும். ஸோ இதில் ஒரு 6 லீவ்ஸ் வருது. ஸோ அதை வந்து அல்டர்னேட்டிவாக ஃபஸ்ட்டு ஒரு லீஃபு, அதுக்கூட அந்த பக்கம் இருக்கிறது வந்து சில்வர் ஒர்க்கு, இந்த பக்கம் அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம எப்படி வேணுமோ நம்ம அப்படி பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே லீஃப் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு சைடு, அதாவது அவுட் சைட்லேருந்து இன்சைடு வர மாதிரி, வெளியிலேருந்து ஸ்டெம்மை நோக்கி வர்ற மாதிரியான ஸ்டிச்சஸ் போடணும் லோடு பண்ணும்போது. அதுதான் வந்து லீஃபுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங்னா அது வந்து லீஃபோட அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கை நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் லீஃப் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். வெளியில் சென்டர் வர மாதிரி. இந்த மாதிரி நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிக்கிறோம். ஒரு லீஃபும் ஒரு ஷேப்பில் பண்ணுவாங்க. க்ரசன்ட் லீஃப் பண்ணுவாங்க, அப்படின்னா ஹாஃப் மூன் மாதிரி இருக்கும் அது. அண்ட் இந்த மாதிரி ஸ்னேக் லீஃப் மாதிரி வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டிக்கு மாதிரி வச்சுட்டு கீழே ஸ்டெம்மில் ஜாயின் பண்ணுறோம், ஒரு டிக்கு மாதிரி வரும். இடையில இருக்கிறது வந்து ஒரு பிளேடு மாதிரி அப்படியே வளைவாக வரும். ஸோ லீஃபோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபினிஷிங் வரும். ஸோ அந்த ஃபினிஷிங் வேணும்னா நம்ம அந்த லைனை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ என்ன லீஃப் ஸ்டைல் நம்ம வரைஞ்சிருக்கணும் அந்த லீஃப் ஃபினிஷ் நமக்கு வர மாதிரி. ஸோ இது வந்து சரியில் பண்ணுறோம். ஸோ சரியும் நம்ம அவுட்லைன் பண்ணி முடிக்கணும். இது எல்லாமே நம்ம ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ ஒரு ஒர்க்கு த்ரெட்டில் ஃபினிஷிங் வேணுமா, இல்லை பீட்ஸ் அண்ட் த்ரெட் காம்பினேஷனா, இல்லை அது ஜர்தோசி காம்பினேஷன், எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த எட்ஜில் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சென்டரில் வந்து நம்ம ஒரு கிளிப் ஸ்டோன் வைக்கிறோம்.
இந்த கிளிப் ஸ்டோன் வந்து ஒரு 40 inches இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சின்ன கிளிப் ஸ்டோன் தான். ஸோ அதை சுற்றி வந்து ஃப்ளவர் டைப்பில் நம்ம பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஃப்ளவர் டைப்பில் வேணும்னா எப்போவுமே நம்ம ஒரு பக்கம் பீடு வச்சோம்னா ஆப்போசிட்டில் வைக்கும். அப்போ தான் அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். அண்ட் அதோட பொசிஷன்ஸ் வந்து சாயாமல் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா லைட்டாக ஒரு என்ன சொல்கிறது, லைட்டாக சாய்வாக கிடைக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த பீட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒன் சைடு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடுக்கு அப்படி வரேன். ஸோ இது நம்ம ஒன்ஸ் பழகிட்டோன்னா நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தோணும், ஓகே இதை இப்படியும் பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே சரி இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ணுறது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, இப்போ கஞ்சி போடாமல் இருக்கிற சில்க் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் வந்து இந்த கிறிஸ்பாக இருக்கிற மாதிரியான சில்க் மெட்டீரியலில் கஞ்சி போட்டு வச்சுருக்க ஸ்டார்ச் போட்டு வச்சுருக்கிற அந்த மெட்டீரியலில் வந்து நீடில் பஞ்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் டு நெக்கில் இருக்கிற இடம் வந்து கண்டிப்பாக பெயினாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஒரு பஞ்சும் பண்ணுறோமோ, அதனால அதோட பிடித்தம் வந்து ஷோல்டரில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி குட்டி லீவ் சீக்வன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப சின்னதாக இருக்கிற சீக்வன்ஸில் நிறைய சைஸஸ் வருது. இது ரொம்ப ஸ்மாலாக இருக்குது ஃபோல்டட் சீக்வன்ஸ். இது ஃபோல்டடில் வர்றதுல ரொம்ப ஸ்மாலான சீக்வன்ஸ். இதோட நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 3 சைஸஸ் பார்த்துருக்கேன். 3 சைஸ் நான் வச்சுருக்கேன், ஒரு 3 சைஸஸ். அதில் வந்து இது ஸ்மாலஸ்ட்டு சைஸ். இன்னொன்று வந்து சென்டரில் 3 பீட்ஸ் வந்து உட்கார மாதிரியான ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். அதை விட பெருசு ஒன்று இருக்கும். ஸோ சைஸஸ் வந்து மோஸ்ட்லி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பார்க்குறது தான் அதோட கடைசி விஷயம்னு கிடையாது. நமக்கு தெரியாமலே நிறைய இருக்கும். நம்ம வந்து இப்போ தான் நிறைய ஃபேன்சியான ஐட்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் வெஸ்டர்ன் கிளாத்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க, எல்லாம் பெரிய டிசைனர்ஸாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய சீக்வன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி ரொம்ப குட்டியான ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நமக்கு இப்போது நார்மலாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மெட்டீரியல் தான் நமக்கு கைக்கு கிடைக்கும். ஸோ பட் அவங்க எப்படி வாங்குவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த லீஃப் வந்து 5 லீஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி நம்ம பண்ணி ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பீடு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹோலில் வந்து திருப்பி நம்ம பஞ்ச் பண்ணி வெளியில் போய் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீக்வன்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்கிறவங்க நார்மல் சீவிங் நம்ம ஜகசி நீடில் பீட் நீடில் வருது இல்லையா, அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கொம்பு மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து டிப்பில் வந்து ஒரு 3 mm பீடு வச்சுட்டு நம்ம அந்த மிச்சையெல்லாம் வந்து சுகர் பீட் போட்டு முடிக்கிறோம். ஸோ இதுலேயும் சீக்வன்ஸ் ஒரு 3 லீஃப் சீக்வன்ஸ் செட் வருது. ஸோ இந்த சீக்வன்ஸ் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வந்து 5 லீஃப் சீக்வன்ஸ் வரும். மிச்சம் எல்லாமே 3 லீஃப் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இன்ட்ரிகேட் ஒர்க் சொல்கிறோம் இல்லையா, அந்த கான்செப்டில் தான் இருக்கும். அதாவது ஒரு லீஃப்னு சொல்லி செஞ்சு முடிச்சிருக்க மாட்டோம், அதுக்கு இடையிலையும் சின்ன சின்ன ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபினிஷிங் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இந்த கிளாத் எப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாக ஜரி போட்டுருந்துச்சு. ஸோ ஒர்க்கு வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக தெரியாது. பட் அதில் நம்ம த்ரெட்டில் போட்டோம்னா ஓரளவுக்கு தெரியும். இதுவே பிளெயினில் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரிகேட் ஒர்க் பண்ணணுன்னாலும் நீங்கள் ப்ராப்பரான ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை காமிச்சா போதும், அதே மாதிரி பண்ணி தந்துடுங்க.
என்னென்னா மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. பின்ட்ரெஸ்ட்டில் ஃபோட்டோ எடுத்தாலும் உள்ளே போய் எடுக்கணும். வெளியிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி பிளர்ரான டைப்பில் தான் இருக்கும். ஸோ அதில் என்ன ஒர்க் டீட்டெயில் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ இதேமாதிரி இந்த ஒர்க்கெலாம் நீங்கள் பிளர் டைப்பில் எடுத்திங்கன்னா அதில் என்ன விஷயம் இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்காது. நம்ம ஒரு லுக்கு நமக்கு கிடைக்கிது இல்லையா, ஃபோட்டோ பார்த்தோம்னா அந்த ஒர்க்கு நமக்கு கிடைக்காது. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஒர்க்கு இதுதான், இந்தந்த மெட்டீரியல் தான் இருக்குங்கிற அளவுக்கான டீட்டெயில்டாக தெரிகிற மாதிரியான ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஸோ இந்த ஒர்க்கு நம்ம இவ்வளோ தான், இதே தான் ரிப்பீட்டடாக வரும். ஸோ இந்த பார்ட்டு முடிச்சிருக்கேன். இப்போ பண்ணுற ஒர்க் அந்த டாட்ஸ் வைக்கிறது எல்லாமே நம்ம சாதா ஜர்கான் ஸ்டோன் கூட ரிங் வச்சு கூட பண்ணிக்கலாம், இல்லை பேர்ல் பீட்டு டைப் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒர்க் முடித்ததுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் இதோட லுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நல்லா ஒரு அட்ராக்டிவ் லுக்காக இருக்கும். பட் இதில் ஜரியோட சேர்ந்த பக்கெட் கிளாத் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு அது வந்து கரெக்டாக என்ன சொல்ல, அதோட ஃபுல் எஃபெக்டிவ் லுக் வந்து நமக்கு கிடைக்காது. பட் நல்லாவே இருக்குது இதோட காம்பினேஷன்ஸ்க்கு. ஸோ இதேமாதிரி வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க கண்டிப்பாக பண்ணித்தரேன். எனக்கு மினிமம் வந்து 10 days இருக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.